நிச்சயமாக தீபிகா, அதாவது ஏற்கனவே சார் என்று தற்போது பரவலாக நாடு முழுவதும் விமர்சனம் செய்யப்படுகின்ற அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்ற சிறப்பு தீவிர திருத்தம், வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து ஏற்கனவே பீகாரில் பல குளறுபடிகள் இருப்பதாகவும் 65 லட்சம் வாக்காளர்கள் காணவில்லை, அவர்கள் வாக்குகள் நீக்கப்பட்டு விட்டன என்றும் ஒரு பெரும் சர்ச்சை வெடித்து தொடர்ந்து பேசப்பட்டு விவாதமாகி கொண்டிருக்கிறது. நீதிமன்றங்களிலும் வழக்கு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தற்போது மேலும் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் பீகார் மாநிலத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பீகார் மாநிலத்துடைய தொகுதியிலே கிழக்கு சம்பரான் மாவட்டம் என்று ஒரு மாவட்டம் இருக்கிறது. எல்லை பகுதியில், பீகாரின் எல்லையில் உள்ள மாவட்டம் அது கிழக்கு சம்பரான் மாவட்டம். அங்கே டாக்கா என்ற சட்டமன்ற தொகுதி இருக்கிறது. அந்த டாக்கா, பீகாரின் கிழக்கு சம்பரான் மாவட்டத்தில் உள்ள டாக்கா தொகுதியில் கிட்டத்தட்ட 80,000 முஸ்லிம் வாக்காளர்களை திட்டமிட்டு ஒரே தொகுதியில், அந்த தொகுதியில் மொத்த வாக்காளர் எண்ணிக்கையே 2.5 லட்சம் தான் இருக்கும். அதில் 80,000 வாக்காளர்கள், அதில் மொத்தமாக 78,350 முஸ்லிம் வாக்காளர்கள் மற்றும் மற்ற வாக்காளர்கள் என சேர்த்து ஒரு 80,000 வாக்காளர்களின் பெயர்களை அவர்கள் இந்திய குடிமக்களே இல்லை என்று கூறி நீக்குவதற்காக ஒரு மிகப்பெரிய சதி நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக பரபரப்பு குற்றச்சாட்டு வெளியாகி இருக்கிறது. இதை அங்கு உள்ள கலெக்டிவ் ஜேர்னல் என்ற ஒரு ஊடகம் இந்த செய்தியை அந்த கடிதங்களுடன் வெளியிட்டிருக்கிறது. பாஜகவை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ இருக்கிறார். அந்த எம்எல்ஏவின் உதவியாளர் ஒருவர் பாஜகவின் லெட்டரேடிலே அந்த பாஜகவுடைய கடித நகல் மூலமாகவே பாஜக அனுப்பப்பட்டிருக்கிறது. அதில் நமக்கு பிரத்யேகமாக எக்ஸ்க்ளூசிவாக நமக்கு கிடைத்தது ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ். நீங்கள் பார்க்கலாம், 78,384 பேர்களை இஸ்லாமிய வாக்காளர்கள், அவர்கள் எல்லாம் இந்திய குடிமக்களே இல்லை என்று அவர்களை நீக்க வேண்டும் என்று குறியிட்டிருக்கிறார்கள். ஒரே தொகுதியில் 80,000 வாக்காளர்கள். கடந்த முறை இந்த தொகுதியிலே வெறும் 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த முறை அந்த 10,000 வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 40% வாக்காளர்கள், 80,000 வாக்காளர் நீக்கிவிட்டால் 40% வாக்காளர்கள் அந்த தொகுதியில் இல்லை என்று ஆகிவிடுவார்கள். இந்த 80,000 பேரும் கடந்த முறை வாக்களித்திருக்கிறார்கள். இதிலே பல பஞ்சாயத்து தலைவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பெயரெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் பல ஜெனரேஷன்ஸ்களாக, பல தலைமுறைகளாக பீகாரிலே இந்த சம்பரான் மாவட்டத்தில் தான் வசித்து வருகிறார்கள். டாக்கா தொகுதியில் வாக்காளர்களாக இருந்து வருகிறார்கள். திடீரென அவர்கள் பெயர்கள் எல்லாம் நீக்கப்பட வேண்டும், இவர்களெல்லாம் இந்திய குடிமக்களே இல்லை என்ற வகையிலே ஒரு கடிதம் பாஜகவின் லெட்டரேடிலே வைத்து அனுப்பப்பட்டிருக்க என்பதுதான் தற்போது பெரும் சர்ச்சையாகி இருக்கிறது. இதற்கு தேர்தல் ஆணையத்திற்கும் தலைமை தேர்தல் ஆணையக்கும் பீகாரின் தலைமை தேர்தல் அதிகாரிக்கும் அனுப்பியிருக்கிறார்கள். அதே போன்று தேர்தல் அதிகாரிகள், அந்த உள்ளூர் மாவட்ட தேர்தல் அதிகாரிக்கும் அனுப்பியிருக்கிறார்கள். ஆனால் இதன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா, அந்த வாக்காளர்களின் பெயர் நீக்கப்பட்டதா, விசாரணை நடைபெற்றதா என்பது குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை. ஆனால் இந்த 80,000 பேரின் பெயர்களும் வாக்காளர்களாக அவர் நீடிக்கிறார்களா இல்லையா என்பது குறித்து நாளை அதிகாரப்பூர்வமாக அந்த சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பிறகு வாக்காளர் பட்டியல் அக்டோபர் 1ஆம் தேதி வெளியாகும் என ஏற்கனவே தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. எனவே நாளை அந்த வாக்காளர் பட்டியல், திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் வெளியானால் அதில் இவர்கள் பெயர்கள் இருக்கிறதா என்பதை பார்த்த பிறகுதான் இந்த 80,000 பேரின் கதி என்ன என்பது நமக்கு தெரிய வரும். அவர்கள் இந்திய குடிமக்களாக, வாக்காளர்களாக இருக்கிறார்களா இல்லையா என்பதே நாளை அந்த வாக்காளர் பட்டியல் வெளியாகும் போதுதான் அந்த தகவலை நமக்கு தெரிய வரும். எனவே மிகப்பெரிய அளவு இது ஒரு குற்றச்சாட்டை தற்போது ஏற்படுத்தியிருக்கின்றதான் கூற வேண்டும். ஏன்னால் ஒரு தொகுதியிலே 80,000 வாக்காளர்கள் என்றால் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இது தேர்தலில் ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்தில்லை. எனவே இது மிகப்பெரிய சர்ச்சையாக தற்போது வெடித்திருக்கிறது. இந்த கிழக்கு சம்பரான் மாவட்டம் டாக்கா சட்டமன்ற தொகுதியில் 80,000 இஸ்லாமிய வாக்காளர்கள், கிட்டத்தட்ட 99% அதில் இஸ்லாமிய வாக்காளர்கள் தான். இஸ்லாமிய வாக்காளர்களை திட்டமிட்டு நீக்குகிறார்கள், இதில் மிகப்பெரிய சதி இருக்கிறது என்ற விமர்சனம் எழுந்திருக்கிறது. ஆனால் தேர்தல் ஆணையம் இதுவரை இது குறித்து எதுவும் தகவலை வெளியிடவில்லை. இந்த மனு ஏற்கப்பட்டதா, இவர்கள் நீக்கப்பட்டார்களா என்பதெல்லாம் இன்னும் உறுதியாக எந்த தகவலும் இல்லை. இவை அனைத்துமே நாளை வாக்காளர் பட்டியல் வெளியாகும் போது இவர்கள் பெயர் இல்லாவிட்டால் அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்கிறது, பெயர் இருந்தால் நிச்சயமாக அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் எது எப்படி இருப்பினும் 80,000 வாக்காளர்களை நீக்க வேண்டும் என கடிதம் அனுப்பியது பெரும் சர்ச்சையாக விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளது என்பதுதான் தற்போது கிடைத்துள்ள தகவல். தீபிகா.